எந்த நவீன தொழில்நுட்ப வசதியும் இல்லாத அந்தக் காலத்தில் கடலில் மீட்புப் பணிகளை மேற்கொள்வது சாத்தியமில்லாதது என்ற நிலையில் ரயிலை கண்டுபிடிப்பதே பெரிய சவாலான பணியாக இருந்தது. ஒரு நாள் முழுவதும் கழிந்தும் கூட ரயில் எங்காவது இருந்ததற்கான தடயமே இல்லை. 130 பயணிகளுடன் அந்த ரயில் எங்குதான் சென்றது? அதற்கு அடுத்த நாள், அதாவது டிசம்பர் 24ஆம் தேதிக்குள் புயலின் தாக்கம் முற்றிலும் குறைந்திருந்தது. ஆனால் அந்த பகுதியைச் சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் புயல் தாக்கத்தினால் உருவான அழிவு காட்சிகள்தான் கண்களுக்கு புலப்பட்டன. புயல் பாதிப்பில் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்திருந்தனர். பல கோடி ரூபாய் நிதி இழப்பும் ஏற்பட்டிருந்தது. புயலால் அந்த நகரமே முழுவதுமாக அழிந்திருந்தது. இந்நிலையில் ரயில்வே பணியாளர் ஒருவர் கடற்கரையில் சந்தேகத்திற்கிடமான ஏதோ ஒன்றைக் கண்டார். புயல் காரணமாக பல பொருட்கள் தரையில் இருந்து பறந்து கடலுக்குள் சென்றிருந்தன. இதேபோல் கடலுக்குள் இருந்தும் ஏராளமான பொருட்கள் கரைக்கு அடித்து வரப்பட்டிருந்தன. அந்த சந்தேகப் பொருளை பார்த்தவுடனே அது என்னவென்று அவருக்கு முழுமையாக புரிந்திருந்தது. ஏற்பட்ட தான் புயல் பார்த்ததை கரையை அந்த ரயில்வே பணியாளர் கடக்கும்போது உடனடியாக கடலில் ஏற்பட்ட சின்ன மேலதிகாரிகளிடம் தெரிவித்தார். சுனாமினே சொல்லலாம். இதையடுத்து ஏன்னா அந்த ரயில்வே அளவுக்கு அலுவலர்கள் அந்த சம்பவ இடத்துக்குச் சென்று அலைகளோட பார்த்தபோது உயரம் அது பார்த்தீங்கன்னா காணாமல் போன 40 முதல் ரயிலின் ஒரு பகுதி 50 அடி எனத் தெரிய வரைக்கும் வந்தது. இருக்கும். அது ஏற்கனவே 24 மணி நகரத்துக்குள்ள நேரம் கடந்துள்ள புகுந்து நிலையில் அந்த அந்த ரயிலுக்கு என்ன இடத்தையே ஆனது? ரயிலில் தரைமட்டமா பயணம் செய்த ஆக்கியிருந்ததா 130 சொல்லலாம். பயணிகளின் நிலை என்ன அப்போ என்பது அந்த குறித்த அலைகளை விவரங்கள் கடல் யாரிடமும் இல்லை. கொந்தளிப்பு பின்னர் அப்படின்னு ரயிலின் உடைந்த பொதுவான பாகங்களை வார்த்தையால கண்டுபிடித்த சொன்னாங்க. அலுவலர்கள் டிசம்பர் சூறாவளியுடன் 15, கூடிய பலத்த மழை காரணமாக 1964 ஒரு ரயில் குறைந்த கடலில் கவிழ்ந்து காற்றழுத்த விட்டதாகவும் தாழ்வு பகுதியால் அதில் பயணம் செய்த அந்தமான் கடல்ல 130 உருவாகி பயணிகளில் டிசம்பர் 19 யாரும் உயிர் ஒரு பிழைத்திருக்கவில்லை புயலா என்றும் மாறுது. அந்த உறுதிப்படுத்தினர். புயல் டிசம்பர் அன்று இரவு 21 ரயில் புறப்பட்ட மிகவும் போது சக்தி வாய்ந்த அதில் புயலா பயணம் செய்த உருவெடுத்தது. அந்த பயணிகளின் புயல்ல இருந்த எண்ணிக்கையை கணக்கிடும் மேகங்கள் பணி தோராயமா பாம்பன் ரயில் நிலையத்தில் 965 மேற்கொள்ளப்பட்டது. கிலோமீட்டர் ஆனால் அகலத்துக்கு வழக்கமாக இருந்தது. ரயில்களில் டிசம்பர் பயணிப்பவர்களின் 22, எண்ணிக்கையை 23 நாங்கள் இந்த கணக்கிடுவதில்லை. 2 நாட்களும் இருப்பினும் அந்த தனுஷ்கோடி வேலையை இந்த அன்று செய்யச் புயலால சொன்னார்கள் ரொம்ப என்று பாதிக்கப்பட்டுச்சு. ஸ்டேஷன் டிசம்பர் மாஸ்டர் விசாரணை 23 குழுவிடம் அப்ப கூறியிருந்தார். கடல் அலையானது இந்த ரயில் விபத்து குறித்து 7.6 விசாரணை மீட்டர் நடத்த அளவுக்கு, மத்திய ரயில் அதாவது மற்றும் 25 விமான அடி அளவுக்கு போக்குவரத்து துறை இருந்திருக்கு. ஒரு தனுஷ்கோடி விசாரணை நகரம் குழுவை முழுமையா அமைத்தது. ஏன் அன்று மூழ்கடிக்கப்பட்டு பயணிகளின் எண்ணிக்கையை 300க்கும் கணக்கிட்டார்கள் அதிகமானோர் என்ற இறந்து கேள்வி போனாங்க. எழுந்தபோது பயணிகளின் எண்ணிக்கை தனுஷ்கோடிக்கும் குறைவாக இந்திய இருந்தால் நிலப்பரப்புக்கும் ரயிலை ரத்து செய்ய இடையில நினைத்தார்கள் என்று போக்குவரத்துக்காக ஸ்டேஷன் ஒரு மாஸ்டர் பாலம் பின்னர் இருக்கு. தெரிவித்திருந்தார். அதான் பாம்பன் ஆனால் பாலம். அந்த ரயிலின் 23 6 அன்னைக்கு பெட்டிகளில் போதிய சரியா எண்ணிக்கையிலான 6 பயணிகள் இருந்ததால் பெட்டிகள்ல ரயிலை 200 இயக்க வேண்டிய தேவை பயணிகளோட ஏற்பட்டுள்ளது. வண்டி எண் இந்த சோகமான விபத்தில் 653 இறந்தவர்களின் சரியான பேசஞ்சர் எண்ணிக்கை ட்ரெயின் யாருக்கும் தெரியாது பாம்பன்ல இருந்து என்று தனுஷ்கோடி விசாரணை போகுது. குழு அறிக்கை டிசம்பர் கூறுகிறது. 23 ரயிலில் பயணம் செய்த கடலோட 110 சீற்றத்தால பயணிகளும் அந்த பேசஞ்சர் 18 ட்ரெயின் ரயில்வே கடல் அலைகளால ஊழியர்களும் உயிரிழந்ததாக மூழ்கடிக்கப்படுகிறது. அந்த இதுல செய்தியில் பயணம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செஞ்ச அனைத்து இந்த விபத்து பயணிகளும் குறித்த விசாரணையை இறந்து நிறைவு போனாங்க. செய்த அலுவலர்கள் இந்த கடல் புயலால அலைகளில் ரயில் அடித்துச் தனுஷ்கோடி செல்லப்பட்டது என்று அடியோட முடித்துள்ளனர். அழிஞ்சிடுச்சு. இந்த இப்ப அந்த விபத்துக்கு இடம் பார்க்க யாரும் பொறுப்பேற்கும் மண்ணை நிலை போட்டு ஏற்படவில்லை. மூடின ஒரு மாறாக மேடா தான் இருக்கு. அந்த புயல் விபத்து ஒரு வந்ததுக்கு இயற்கை பேரழிவு என்று அழைக்கப்படுகிறது.